பெண்களுக்கு சேஃப்டி அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தானே சார். அது ஏன் சார் எந்த ஒரு கவர்மெண்ட் வந்தாலும் அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒரு கவன ஈர்ப்பு ஏன் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க? மாநகரத்தினுடைய ஆணையர் சரவணசுந்தர் தீவிர விசாரணையா? என்னையா தீவிர விசாரணை? பலி ஆவதற்கு முன்னாலேயே தடுப்பதற்கான நடைமுறைகளை உருவாக்காதவர்கள் இந்த தேசத்தின் குற்றவாளிகள். அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு விஷயம், அங்கேயும் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்து தனியாக உட்காந்து பேசும்போது தான் இவங்க டார்கெட் பண்ணப்பட்டாங்க. எப்படி நீங்கள் தனியாக இருக்கலாம், அதுவும் வெளியில், அப்போ நீங்கள் நாங்கள் வந்து இப்படி தான் பிஹேவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு விஷயமா அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த திமுககார தம்பி பண்ண சேட்டைகளில் ஒரே ஒரு குற்றவாளி. அதுக்கு பின்னால் நிறைய பேர் ஒளிஞ்சிருக்கிறான். யார் அந்த சார்னு கேட்டு தமிழ்நாடே போராடிடுச்சு. அந்த ஒருத்தனையும் சுட்டுப்புட்டா கேஸ் முடிஞ்சு போச்சு. போலீஸ் பேட்ரோல் எல்லா நைட் டைமில் வந்து போலீஸ் ரோந்துகள் போகிறது அப்படின்றது ரொம்ப நகரத்துக்குள்ளே பயலிஸ் போட்டல் போகுது, சந்துக்குள்ளே பொந்துக்குள்ளே போகுதுன்னா சாராய கடையில் கட்டிங் வாங்குறதுக்காக போகும் நைட்டில். எங்கேயாவது ஒரு சில மூன்றாம் பாலினத்தவர் பாலியல் இச்சைகளில் ஈடுபடுகிற போது அவர்கிட்ட பணம் பறிக்கிறதுக்காக கிராமங்கள் என்ன அங்கேயே போகணும். குடிக்காதவன் அயோக்கியன், குடித்தவங்களாம் ரொம்ப நல்லவன். இனிமேல் பொண்ணு கேட்க போகிறதா இருந்தால் முதல்ல பொண்ணு வீட்டுக்காரன் என்ன தெரியுமா கேட்பான்? மருமையும் குடிப்பாரா? இன்றைக்கி இருக்கிற பெண்களை என்ன தெரியுமா பண்ணுது? இளம் பெண்களை சிகரெட்டு அடிக்கிறவனோடு சேர்ந்து சிகரெட் அடிக்குது, மது குடிக்கிறவனோட சேர்ந்து மது குடிக்குது. பள்ளி மாணவிகள் அந்த சிகரெட்டை ஊதுகிறார்கள், வெண்சுருட்டை ஊதுகிறார்கள். அந்த நம்ம சாதிக்காரன் சொல்லக்கூடிய தலைமை ஒருத்தர் எவனாவது இருப்பான்ல, அவன் சொல்லுவான் இது கற்பழிப்பெல்லாம் கிடையாது, நடத்த கெட்டது மாதிரி நடந்ததுனால தட்டி கேட்டார்கள். ஏன்டா கண்ணாடி உடைச்சிய, தொரடா ஏன்டா அசிங்கம் பண்ணா நாங்கள் கூப்பிட்டு பார்த்தோம். அவன் விட்டபாடில்லை அந்த பிள்ளைய. இதுவரை தமிழ்நாடு முதலமைச்சர் வாய் திறக்கல. உங்கள் வீட்டுக்குள்ள நடந்திருந்தா நடக்க விடுவீங்களா? முதல்ல மகளிர் ஆணையம் இன்னைக்கு வரை எந்திரிச்சு வரல. மாநில மகளிர் உரிமையானவங்க இன்னும் எந்திரிச்சு வரல. கண்மூடி மௌனமாக இருக்கிறார்கள். இல்லை, கண்டிப்பாக நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் ஒரு பெண் ஆட்சி நடக்கிற போதே பெண்களுக்கான பாலியல், நீங்கள் சிதம்பரம் பத்மினியை எடுத்துக்கொள்ளுங்கள், பாச்சாத்தியில் 18 பெண்கள் கற்பழிக்கப்பட்ட சம்பவங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பெண் இந்த தேசத்தை ஆளுகிற போதே பெண்களுக்கான பாதுகாப்பு உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிறது. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட முகில் அவர் தான் நினைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். பெண்களுக்கு சேஃப்டி அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தானே சார். அது ஏன் சார் எந்த ஒரு கவர்மெண்ட் வந்தாலும் அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒரு கவன ஈர்ப்பு ஏன் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க? தேரா மன்னா செப்புவதுடையேன் என்று தன் கார் சிலம்பில் ஒன்றை தூக்கி மாணிக்க கற்கள் பதற தூக்கி எறிந்து கூடல் மாநகரில் குதூகலமிட்ட கண்ணகி பிறந்த தேசம். நானே கல்வன், நானே அரசன் என்று குற்றத்தை ஒப்புக்கொண்டு நிலைகுலந்து போய் அவன் தன்னைத்தானே மாய்த்து கொண்டு அரசனாண்ட புண்ணிய தேசம். வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு? இந்த மாதிரி நீதி தேவதைகள் ஆயிரம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அது ஸ்ரீமதியில் இருந்து தொடங்குகிறது. கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதியில் இருந்து தொடங்குகிறது. இன்று வரை இவர்கள் களியாட்டம் ஆடுவதை யார் பார்த்து கொண்டிருப்பார்கள்? இன்றைக்கே காவல்துறை மாநகரத்தினுடைய ஆணையர் சரவணசுந்தர் தீவிர விசாரணையா? என்னையா தீவிர விசாரணை? பலி ஆவதற்கு முன்னாலேயே தடுப்பதற்கான நடைமுறைகளை உருவாக்காதவர்கள் இந்த தேசத்தின் குற்றவாளிகள். எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தீவிர விசாரணை. என்ன தீவிர விசாரணை உங்களுக்கு? சார், இப்போது இதை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை சார், எனக்கு ஒரு கேள்வி வருது. அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு விஷயம், அங்கேயும் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்து தனியாக உட்காந்து பேசும்போது தான் இவங்க டார்கெட் பண்ணப்பட்டாங்க. இங்கேயும் வந்து ஒரு பொண்ணும் ஒரு பையனும் தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது தான் இவங்க டார்கெட் பண்ணப்படுறாங்க. இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள், அதாவது என்ன, ஒரு பொண்ணும் ஒரு பையனும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகச்சோ ஆகலையோ, அவங்க தனியாக இருக்கும்போது எப்படி நீங்கள் தனியாக இருக்கலாம், அதுவும் வெளியில், அப்போ நீங்கள் நாங்கள் வந்து இப்படி தான் பிஹேவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு விஷயமா அக்செப்ட் பண்ணிக்க முடியும் சார்? இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த திமுககார தம்பி பண்ண சேட்டைகளில் ஒரே ஒரு குற்றவாளி. அதுக்கு பின்னால் நிறைய பேர் ஒளிஞ்சிருக்கிறான். யார் அந்த சார்னு கேட்டு தமிழ்நாடே போராடிடுச்சு. அந்த ஒருத்தனையும் சுட்டுப்புட்டா கேஸ் முடிஞ்சு போச்சு. அந்த ஒருத்தனை சுட்டால் தமிழ்நாடு கொந்தளிச்சிரும், மிகப்பெரிய பிரச்சனை ஆயிரும். எப்படா சுட்டான்னு கேள்வி கேட்போம். வேறு மாதிரி திசை திருப்பிடுவாங்க, அது திசை திருப்பிடுவாங்க. அதுக்காக அவன் ஒருத்தனை சுட முடியல. இப்போ இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன நடக்குன்னு சொன்னால், இப்போ 7 முறை சுட்டிருக்காங்க காவல்துறை.
2 பேருக்கு 4, ஒருத்தனுக்கு 1, 5, 2 குண்டு தவறி இருக்குன்னு சொல்கிறான். 2 காலில் 2 பேர் இருக்குல்ல, 7 முறை சுட்டிருக்கான். இதை கருப்புசாமி, காளீஸ்வரன் இவங்க 2 பேருக்கு 2 கால்லையுமே சூடு. அந்த குணாவிற்கு 1 காலில் சூடு. ரத்த கசிவு ஓவராக போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மாலைக்குள்ளே எவனாவது ஒருத்தன் இறந்துருவான். அப்படி தான் தோணுது. இப்போ எவனாவது இறந்துருவான். தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி இறந்து போனார்னு அறிவிப்பு வரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். 2021 இவங்க மேலே ஒரு கொலை முயற்சி வழக்கு, 2022 கொள்ளை வழக்கு, இதெல்லாம் நடந்திருக்கு. சட்டவிரோத பார் நடத்தியிருக்கிறானுங்க. இங்கே நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். இப்போ இந்த 3 பேர் இருக்கானுங்களா, இப்போ 3 பேருக்கு 2 பேருக்கு ரத்த கசிவு ஓவர் ஆயிருக்கா? ஆக்சுவலாக நெஞ்சில் சுட்டோம்னா அது என்கவுண்டர் ஆயிரும். 2 கால்லையும் 2 குண்டை பாய்ச்சினோம்னா நாங்கள் முறைப்படி தான் சட்ட ரீதியாக தான் அவங்க தப்பிச்சு ஓடாமல் இருக்கிறது சுட்டம் சொல்லி முடிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு சாயங்காலம் பிணம் வரும்னு நினைக்கிறேன். முடிச்சிருவாங்க. இல்லைன்னா ஸ்லோ பாய்ச்சனை உள்ளே தள்ளிடுவான். கடுமையான சட்டம் அப்படின்றது வேற எதுவுமே இங்கே சட்டம் சரியாகத்தாங்க இருக்குது. புரட்சியாளர் எழுதிய சட்டம் அணுகுமுறை சட்டங்கள். நடைமுறையை படுத்தக்கூடியவர்கள் நாதாரிகளாக இருக்கிறார்கள். இந்த நடைமுறைப்படுத்துகிறவன் தான் பிரச்சனையை ஒழிய சட்டம் பிரச்சனை இல்லை. கோளாறு சட்டத்தில் இல்லை. அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் தான் கோளாறுகளாக இருக்கிறதால் இந்த சட்டம் வலுவிழந்ததைப் போல மக்களுக்கு தெரிகிறது. இந்த சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று பேசுகிற அளவிற்கு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் மிக மோசமாக, கேவலமாக, அருவருப்பாக சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள். அப்போ இந்த மக்கள் யார் மேலே கோவனையும்? போலீஸ் மேலே இல்லை, சட்டத்தின் மீது. சார், நீங்கள் இன்னொன்று இந்த சட்டம் இதெல்லாம் நீங்கள் பேசும்போது போலீஸ் பேட்ரோல் எல்லா நைட் டைமில் வந்து போலீஸ் ரோந்துகள் போகிறது அப்படின்றது ரொம்ப ஒரு நடைமுறையில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தானே சார். சிட்டிக்குள்ளேயே நம்ம நிறைய வந்து பார்க்குறோம் போலீஸ் பேட்ரோல்ஸ் வந்து போகுது. அப்போ இருக்கும்போது அந்த ஊர் சைட்லேயும் அந்த போலீஸ் பேட்ரோல்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக நடந்து தானே சார் ஆகணும். நகரத்துக்குள்ளே பயலிஸ் போர்ட்டல் போகுது, சந்துக்குள்ளே பொந்துக்குள்ளே போகுதுன்னா சாராய கடையில் கட்டிங் வாங்குறதுக்கா போகும் நைட்டில். எங்கேயாவது ஒரு சில 3ஆம் பாலினத்தவர் பாலியல் இச்சைகளில் ஈடுபடுகிற போது அவர்கிட்ட பணம் பறிக்கிறதுக்காக போகும். கிராமங்கள் என்ன நடக்கும்? அங்கேயே போகணும். நகரத்துக்கும் கிராமத்துக்கும் வேறுபாடு இருக்குல்ல. 10 மணிக்கு மேலே பாரை பாதுகாக்கிற போலீஸ் தான் இங்கே நிறைய இருக்குது நகரத்தில், தெரியுமா? 9:50க்கெல்லாம் 3 பாக்ஸு 4 பாக்ஸு பார்க்குள்ளே போயிடும். உண்டா இல்லையா? எதுக்கு போகுது? 24 மணி நேரமும் தமிழர்களை குடிக்க வைக்கிற கொடுங்கோன்மை திராவிட மாடல் ஆட்சி, திருட்டு மாடல் ஆட்சி. 24 மணி நேரமும் போதையிலே போட்டிருக்காங்க. கேடுகட்ட தேசத்தில் நீங்கள் நானும் வாழ்ந்துக்கிட்டு இப்போ என்னென்னா, குடிக்காதவன் மோசமானவன், குடிக்காதவன் அயோக்கியன், குடித்தவன்லாம் ரொம்ப நல்லவன். இனிமேல் பொண்ணு கேட்க போகிறதா இருந்தால் முதல்ல பொண்ணு வீட்டுக்காரன் என்ன தெரியுமா கேட்பான்? மருமையும் குடிப்பாரா, 3 வேளையும் குடிப்பாரா? அப்படி என்றால் 3 வேளை குடிக்கிறதுக்கான ஒரு நாள் செலவு 500 ரூபா. அப்போ சம்பாதிக்கிறார், அவருக்கு பொண்ணை கொடுங்க. ஒரு காலத்தில் தமிழர்கள் பொண்ணு கொடுப்பது எப்படி? மணலை குமிச்சு சிறுநீர் அடிக்கிறான்பாங்க. அந்த மணலில் ஓட்ட போடுற அளவுக்கு அவன் சிறுநீர் அடித்தா அவனுக்கு பொண்ணு உண்டு. அப்படி இல்லைன்னா பெரிய உருண்டைகளில் தூக்கு 100 கிலோ கல்லை தூக்கி போடுறானான்னு பார்க்கணும். இதெல்லாம் அந்த காலத்து தமிழர்களுடைய வாழ்வியல் முறையில் பொண்ணு கொடுக்குற திட்டம். இப்போ அப்படி இல்லை. சாராயம் ஒழுங்காக குடித்தா அவனுக்கு பொண்ணு. இன்றைக்கி இருக்கிற பெண்களை என்ன தெரியுமா பண்ணுது? இளம் பெண்களை சிகரெட்டு அடிக்கிறவனோடு சேர்ந்து சிகரெட் அடிக்குது, மது குடிக்கிறவனோட சேர்ந்து மது குடிக்குது. பள்ளி மாணவிகள் மதுவை அருந்துகிறார்கள், பள்ளி மாணவிகள் அந்த சிகரெட்டை ஊதுகிறார்கள், வெண்சுருட்டை ஊதுகிறார்கள். அப்படி என்றால் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு 25 ஆண்டுகளில் என்ன நடக்கும்னா, 12 வயது பையன் கூட நீ சரக்கடிப்பான், 8 வயசு பொண்ணு சிகரெட்டு குடிக்கும், வெண்சுருட்டு குடிக்கும். அப்படி என்றால் என்ன? இந்த தேசத்தின் மீது எவனுக்கும் எந்த அக்கறையும் வந்துவிடக்கூடாது. இந்த தேசத்தின்பால் ஈர்த்திருக்கிற அன்பை முறியடிக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய திட்டம். ஆகையால் தான் இப்போ இந்த வருஷம் தீபாவளிக்கு எவ்வளவு? 789 கோடி ரூபாய் வருமானம். வாழ்த்துக்கள். பொங்கலுக்கு என்ன வைப்பீங்க? 3 நாள் திருவிழா அல்லது ஒரு நாளைக்கு 800 கோடி வைங்க, 3/8 24. 2400 கோடி இலக்கு என்று அறிவிப்பதற்கு இந்த அரசு தயாராகுகிறது என்றால், உண்மையிலே சொல்கிறேன், காவிரியில் தண்ணி வருதோ இல்லையோ,
சாராய கடையில் சாராயம் ஓடும். காவிரியில் இருக்கிற தண்ணீரை விட மிக அதிக கூடுதலாக சரக்குகள் தண்ணி அதிகமாக இருக்கும். சார் இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நீதிபதியே வந்து அவங்களே இந்த வழக்கை எடுத்து இப்போ தீர்ப்பு வழங்கினாங்கல்ல, இப்போ அந்த மாதிரி இங்கே ஏதாவது ஒரு விஷயம் என்ன தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க சொல்லுங்கள்? என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க? அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்களா? அந்த தண்டனை கொடுத்ததுக்கே வந்து அவர் அழுது எனக்கு வந்து ஃபேமிலி இருக்குது, எனக்கு வந்து வயசான அம்மா இருக்காங்க, எனக்கு குழந்தை பொறுக்கிகள் இருக்குன்னு அதெல்லாம் சொல்லிட்டு. அதை முன்னாடியே உணர வேண்டியது துப்பு இல்லையா? அனுப்பிச்சா தான் அவங்களுக்கு புத்தி வருமா? இப்போ நான் சொல்கிறேங்க, இந்த 3 பேரையும் காப்பாற்றுவதற்கு பின்னாடி இருந்து ஒரு அரசியல் இயக்கம், எவனாவது ஒரு அரசியல் கட்சி துணை நிற்பான். நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் நடக்குதா இல்லைன்னு பாருங்கள். அவனுடைய சொத்தை விற்று காசு வாங்குறதுக்காக ஒரு கூட்டம் பின்னாடி நிற்கும், நாங்கள் கேஸ் நடத்தி தரோம். இந்த மாதிரி அயோக்கிய பேர்களுக்கு வாதாடுவதற்கு வக்கீல் வர்றானா இல்லையா? வழக்கறிஞர்கள் சங்கங்கள் அதை முறைப்படுத்தணும். இந்த மாதிரி சம்பவங்களுக்கு எந்த வழக்கறிஞரும் வாதாடக்கூடாதுன்னு மாநில வழக்கறிஞர் சங்கம் வந்து உத்தரவு பிறப்பிக்கணும்னு நான் சொல்கிறேன். எழுச்சி தமிழர் காரை ஒருத்தன் இடிக்க வந்து பிரச்சனை பண்ணி மிகப்பெரிய சச்சரவுகளுக்கு உருவாக்கி நீதிமன்றம் போகிற வரை இந்த பிரச்சனை கொண்டு போயாச்சு. ஆனால் இடிக்காமல் ஒருத்தன் இழிவாக பேசினவனுக்கும் வழக்கறிஞர் சங்கம் போராடுதா இல்லையா? இது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ வழக்கறிஞர்கள் சங்கத்துக்குள்ளேயே சாதி பிளவுகள் இருக்கிறது. இப்போ இந்த 3 பேரும் ஒரு ஜாதிக்காரனாக இருப்பான், அந்த ஜாதிக்காரன் வக்கீல் போய் நிற்பான், டேய் நம்ம வேண்டா அவனை எப்படியாவது காப்பாற்றணும்டா. நிற்கிறாங்களா இல்லைன்னு பாருங்கள். அந்த நம்ம சாதிக்காரன் சொல்லக்கூடிய தலைமை ஒருத்தர் எவனாவது இருப்பான்ல, அவன் சொல்லுவான், இது கற்பழிப்பெல்லாம் கிடையாது, நடத்த கெட்டது மாதிரி நடந்ததுனால தட்டி கேட்டார்கள். ஏன்டா கண்ணாடி உடச்சிய, தொரடா ஏன்டா அசிங்கம் பண்ணா, நாங்கள் கூப்பிட்டு பார்த்தோம், அவன் விட்டபாடில்லை அந்த பிள்ளைய, அதனால் கண்ணாடி உடைச்சதான் பிறகு தான் எந்திரிச்சாங்க, இப்படிலாம் சொல்லுவானுங்க. ஸோ இது அதே திசை திருப்பப்படும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எவ்வாறெல்லாம் இந்த யார் அந்த சாரை திசை திருப்பினாங்க, இப்போ யார் இந்த பையன்கள் திசை திருப்பப்படும், வழக்கு ஊற்றி மூடுவார்கள். நான் சொல்கிறேன், இந்த தமிழக அரசுக்கு உங்களுக்கு மானமும் சூடும் அறிவும் வெக்கமும் இருந்தால் அந்த குடும்பத்தாருக்கு, அந்த பாதிக்கப்பட்ட பெண் குடும்பத்தாருக்கு 3 கோடி ரூபாய் இழப்பீடை நீங்கள் கொடுக்கணும். 3 பேர் சேர்ந்து கற்பழிச்சிருக்கான், கொடுப்பீங்களா? இதுவரை தமிழ்நாடு முதலமைச்சர் வாய் திறக்கலை. உங்கள் வீட்டுக்குள்ள நடந்திருந்தா நடக்க விடுவீங்களா? முதல்ல ஆக கேடுகட்ட துயரம் கொடுக்கிற துப்புக்கட்ட மானங்கட்ட அரசு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது நீடிக்கக்கூடாது. 2026 இந்த அரசுக்கு சாவு மணி அடித்தே ஆக வேண்டும். சரித்திர குற்றவாளிகள் என்று பெயர் சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட இந்த 4.5 ஆண்டுகளில் 3000ற்கு மேற்பட்டவர்கள் சரித்திர குற்றவாளிகளாக நீங்கள் தான் அறிவித்திருக்கிறீர்கள். அப்படி என்றால் உங்கள் ஆட்சி நிர்வாகம் என்னவாக இருக்கிறது என்பதற்கு சான்று இன்றைக்கு கோவை விமான நிலையத்திற்கு பின்புறம் பிருந்தாவனம் நகரில் அரங்கேறி இருக்கிறது. அசிங்கம் தொடர்கிறது, கேவலம் உருவாக்கப்படுகிறது, மனித நேயம் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. மகளிர் ஆணையம் இன்னைக்கு வரை எந்திரிச்சு வரல. மாநில மகளிர் உரிமையானவங்க என்ன எந்திரிச்சு வரல, கண்மூடி மௌனமாக இருக்கிறார்கள். ஒருவேளை 3ஆம் பாலினத்தவர் இருப்பாங்களா என்னன்னு தெரியல. மகளிர் ஆணையத்தில் கேட்பதற்கு துப்பில்லை, போராடுவதற்கு உரிமை இல்லை, பேசினால் தடை. என்ன நாடு இது? 11 மணிக்கு வந்து ஒரு வயசு பொண்ணு வந்தாலும் அந்த பொண்ணு மேலே தான் வந்து ஒரு குற்றம். 2 வயசு 3 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாலும் அந்த குழந்தை மேலே தான் குற்றம். எங்கேயுமே வந்து பெண்களை தான் வந்து இங்கே வந்து ஒரு டார்கெட் பண்ணப்பட வேண்டிய ஒரு விக்டிமாக இருக்கிறது அப்படின்றது உண்மையாகவே இதுக்கான ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரணும் அப்படின்றது தான் சார் இந்த தருணத்தில் நானும் வந்து நினைக்கிறேன். இல்லை, கண்டிப்பாக நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் ஒரு பெண் ஆட்சி நடக்கிற போதே பெண்களுக்கான பாலியல், நீங்கள் சிதம்பரம் பத்மினியை எடுத்துக்கொள்ளுங்கள், வாச்சாத்தியில் 18 பெண்கள் கற்பழிக்கப்பட்ட சம்பவங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பெண் இந்த தேசத்தை ஆளுகிற போதே பெண்களுக்கான பாதுகாப்பு உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிறது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதுதான் கொடுங்கொன்மையாக இருக்கிறது. பெண்களுக்கென்று பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்குவதற்கு பெண்கள் சிறப்பு படையை உருவாக்க வேண்டும், பெண்கள் பாதுகாப்பு படையை உருவாக்க வேண்டும். அது அரசாக இருக்கக்கூடாது, தனியார் அமைப்புகள் உருவாக்க வேண்டும்.
இல்லையே மகளிர் தங்களே ஆயுதம் தரித்த போரைத்தான் தொடங்க வேண்டும். அது இன்னுமே நான் சொல்கிறேன், எல்லா பெண்களுக்கும் இனிமேல் துப்பாக்கி கொடுக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர் கூட நேற்று ஒரு விஷயம் அது அறிக்கையில் சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து பெப்பர் ஸ்ப்ரேலாம் வந்து என்னோட ஆட்சி காலத்தில் நான் வந்து அதுக்கு வந்து கொடுத்தேன், அது வந்து நான் அறிவித்தேன், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடைமுறைப்படுத்தணும், பெண்கள் தன்னை பாதுகாக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே பெண்களுக்கு வந்து அவங்க தன்னை தற்காத்துக்கணும் சார். இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது எடப்பாடியாரின் இந்த கூற்றை நாங்கள் முழு மனதார நான்லாம் வரவேற்கிறேன். பெப்பர் ஸ்ப்ரே, மிளகுத்தூள் ஸ்ப்ரேங்கிறது ரொம்ப முக்கியமானது. துப்பாக்கி போன்ற வடிவமைப்பில் அதில் வந்து உள்ள அந்த மிளகுத்தூளை கொட்டி அதில் லேசாக தண்ணியை கலந்து அதில் தேங்காய் விட சொல்கிறாங்க. தேங்காய் விட்டால் பளிச்சுன்னு அடிச்சுருங்கிறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு முன்னோட்ட திட்டத்தை அனைத்து மகளிர்களுக்கும் கொடுக்க வேண்டும்னு நான் சொல்கிறேன். அதனால் எத்தனை 1000 கோடி செலவு வந்தாலும் பரவாயில்ல. இந்த ஆட்சிக்கு சொல்லுவேன், நீங்கள் செய்ய மாட்டீங்க, செஞ்சீங்கன்னா அதில் எவ்வளோ கொள்ளையடிக்கலாம்ங்கிறத தீர்மானிப்பீங்க. ஸ்ப்ரேக்கு ஒரு கொள்ளை நடக்கும்ல, தார் சாலையில் அடிக்கிற கொள்ளை, பள்ளிக்கரணை சதுப்பு நிலக்காடுகளில் ஏற்படுத்தப்பட்ட கொள்ளை, கனிம வளங்களில் கொள்ளை, தெர்மல் 1, 2, 3 எண்ணூர் துறைமுகத்தில் அங்கே 800 தெர்மலில் அடிக்கிற நிலக்கரி சாம்பல் கொள்ளை, இப்படி ஒரு கொள்ளையை நீங்கள் அடிச்சுட்டு போங்க. ஆனால் பெண்களுக்கு எப்படியாவது இந்த ஸ்ப்ரே மிஷினை கொடுத்துருங்க. ஒவ்வொரு பெண்களுக்கும் அது தேவைப்படுகிறது. இன்றைக்கு நல்லா இல்லை நாடு. இந்த அரசும் இந்த அதிகாரிகளும், அரசையும் தாண்டி அதிகாரிகள் அவங்களோட வேலையை கண்டிப்பாக செஞ்சிருந்தா, இந்த போலீஸ் பேட்ரோல் அப்படின்றத நம்ம இங்கே சொல்கிறோம் சார், அந்த போலீஸ் பேட்ரோல் இல்லை வந்து பெண்களுக்குன்னு தனியாக வந்து எங்கள் காவல் நிலையம்லாம் இருக்குது, செயலியை டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க, ஆப்ஸ் நிறைய இருக்குது, பெண்களுக்கான ஆப்ஸ் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி சேஃப்டி மெஷர்ஸ் அப்போ அதை நீங்கள் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள் இங்கே வந்து இருந்தாலும் அதையும் தாண்டி பெண்கள் தொடர்ந்து இங்கே பாதிக்கப்பட்டுட்டு தான் சார் இருக்காங்க. இதுக்காக வந்து உண்மையாகவே ஏதாவது ஒரு பெரிய ஒரு மேசிவ் சேஞ்ச் வரணும் அப்படின்றது தான் சார் இந்த தருணத்திலையும் ஒரு பெண்ணாக நானும் வந்து அதை எதிர்பார்க்குறேன். அதுக்கு குரல் கொடுக்கல. இல்லை, நிச்சயமாக கல்லூரிகளில் படிக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு மிகவும் அவசியம் தேவைப்படுகிறது. இந்த காலச்சூழலில் கல்லூரிக்கு செல்கிற பெண்கள் தன் கண்ணியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும், கட்டுப்பாடுகளை தாங்களே உருவாக்கி கொள்ள வேண்டும். வரம்பு மீறி நீங்கள் போகிற போகுதான் உங்களுடைய எல்லைகள் மீறப்படுகிறது. நீங்கள் உங்களை கட்டுப்படுத்தி கொள்ளாவிட்டால் உங்களுடைய வாழ்வை நாசமாக்குவதற்கு நாதாரிகள், நல்ல பாம்புகள் சுற்றி கொண்டே இருக்கிறது. ஆகையால் கல்லூரி மட்டுமல்ல, அனைத்து பெண்களும் கவனத்துடன் செயலாற்ற வேண்டிய தருணம். இந்த 4 மாதங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த 4 மாதங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எது வேண்டுமானாலும் நடத்துவார்கள் இந்த ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் எல்லாம் போலிகளாக இருக்கிறார்கள். ஒரு புதியுகம் படைக்க ஈழத்தில் எங்கள் அங்கையர் கண்ணியைப் போல, தமிழ்நாட்டில் எங்கள் முப்பாட்டி குயிலியைப் போல ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் எந்த தியாகத்தை தமிழ் மண்ணுக்காக செய்தார்களோ அது மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசை. ஃபைன் சார். இந்த விஷயம், இந்த கேஸ் எப்படி வந்து தொடர்ந்து வந்து அதுக்கு நடத்த போகிறாங்க அப்படின்றத இன்றைக்கி வந்து இப்போ நீதியரசர் அங்கே போயிருக்காரு, அங்கே என்ன சம்பவங்கள் விசாரிச்சிட்ருக்காங்க, இது எந்த மாதிரியான இந்த கேஸ் வந்து மாறப்போகுது வரப்போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.